Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. இன்று மாலை 3 மணியோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுகவும் தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த சூழலில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 64 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், கூடுதல் விவரங்கள் என்ன? வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது, அடுத்த கட்டம் என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி இன்று வரை நடைபெற்றது. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை திமுக, பாமக, நாம் தமிழர் ஆகிய முக்கிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதிமுக இந்த பகுதியில் போட்டியிடவில்லை. இந்நிலையில வேட்புமனுக்கள் தொடங்கிய அன்றைய தினமே 10 பேர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதற்கு பிறகு சுயேட்சை வேட்பாளர்கள் 3 தினங்களில் 1, 2, 3 என்ற வரிசையில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். நேற்றைய தினம் மட்டுமே 8 வேட்பாளர்கள், அதாவது சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வரை 25 பேர் மட்டுமே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் இறுதி நாளான இன்றைய தினத்தில் மட்டுமே 39க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இன்றைய தினத்தில் மட்டும் கள்ளக்குறிச்சி மறைந்த சீமதியின் தாயார் செல்வி உட்பட சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தமாக இன்று 30க்கும் மேற்பட்ட மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடிந்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் முடிந்தடித்து இதற்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வருகின்ற 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 24ஆம் தேதி நடைபெற்று முடிந்த பின்பு 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி வாபஸ் பெற்ற பிறகு இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.